நடிகை சமந்தா மயோசிடிஸ் அப்படிங்கிற நோயினால பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சமீபத்தில் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் சம்பந்தமான விஷயங்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா உடல் நலம் அப்புறம் அறிவியல் சம்பந்தமான அறிவில்லாத சமந்தா சமூக ஊடகங்கள்ல மாற்று சிகிச்சையை பகிர்ந்துட்டு வராங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து அவரை திட்டிருக்காங்க. பதிலுக்கு சமந்தாவும் அந்த மருத்துவரை வந்து திட்டிருக்காங்க. அந்த டாக்டரோட பேர் என்னன்னா டாக்டர் அபி பிலிப்ஸ். லிவர் டாக்னு எக்ஸ் தளத்துல அழைக்கப்படுறாருங்க. அவரோட எக்ஸ் ப்ரொஃபைல்ல தன்னை வந்து ஹெப்படாலஜிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. அவருக்கு மொத்தமா 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. தன்னோட ரசிகர்களுக்கு தவறான தகவல்களை சமந்தா பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா அவருடைய கருத்தா வந்து இருக்குங்க. இன்ஸ்டாகிராம்ல 35.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்ட சமந்தா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தகுதி வாய்ந்த சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைத்த பல்வேறு வகையான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்ட பிறகும் தனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படிங்கிற கருத்தை இன்ஸ்டாகிராம்ல சமந்தா வந்து வெளியிட்டு இருக்காங்க. இவ்வளவு முயற்சி செஞ்சும் நோய் குணமாகவில்லை அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்று வழியை மனிதர்கள் வந்து யோசிக்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி சமந்தாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாற்று சிகிச்சையை முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த மாற்று முறையை டிஆர்டிஓல 25 ஆண்டுகள் பணிபுரிந்த ஒரு மருத்துவர் வந்து அவர்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் சமந்தா வந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு நல்ல நோக்கத்தோட யாருக்காவது பலன் தரும், நம்மள மாதிரி யாருக்காவது பாதிப்பு இருந்துச்சுன்னா பலன் தரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வெளியிட்டிருக்காங்க. அதுல தான் இப்போ வந்து பிரச்சனையா இருக்கு. அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கருத்துக்கு அந்த டாக்டர் வந்து ஒரு எதிர்கருத்தை முன்வைக்கிறாரு. அது ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அவரும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தனக்கு புரியுது. தன்னை விட அந்த டாக்டருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது தானும் ஒத்துக்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா தன்னை வந்து சிறையில எல்லாம் தள்ளணும் அப்படின்னு அவர் சொன்னது இரக்கம் இல்லாத மற்றவர்களுக்கு கோபத்தை ஆத்திரத்தை தூண்டும் விதமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு தன்னுடைய பதிவுல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம தன்னோட பதிவு வந்து பணத்திற்கான பதிவு கிடையாது. அதாவது குறிப்பிட்ட லிங்கை வந்து ஷேர் பண்றது, குறிப்பிட்ட விஷயங்களை வந்து பிரபலப்படுத்துறது மூலமா நிறைய இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் வந்து காசு சம்பாதிப்பாங்க. அது மாதிரியான பதிவை வந்து தான் வந்து வெளியிடல அப்படிங்கிறதையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. சமந்தாவோட போஸ்டுக்கு எதிர்கருத்தா ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து சுவாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து சம்பந்தமான ஸ்டடியை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது சார்ந்த ஒரு லிங்கை அந்த டாக்டர் தன்னோட போஸ்ட்ல அவர் ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதுல அந்த டாக்டர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ஆத்திரமூற்ற விமர்சனத்திற்கு பதில் கொடுத்த சமந்தா விக்டிம், அதாவது பாதிப்புக்கு உள்ளான நபர் அப்படிங்கிற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி விஞ்ஞான பூர்வமற்ற சூடோ சயின்ஸ் ஆதாரமற்ற மருத்துவ சிகிச்சைகளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. சமந்தாவுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் கேட்டுக்கொள்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான தவறான வழிகாட்டுதலை அவங்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து விலக்கித்தான் வைக்கும். வருங்காலங்களில் இந்த மாதிரியான மோசடியான நடைமுறைகளை அப்புறம் பயிற்சிகளை மேற்கோள் காட்டக்கூடாது அப்படின்னு அவங்க உறுதியளிக்கணும். இந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல் கொடுத்ததுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வருங்காலங்களில் இந்த மாதிரியான நடிகர்கள் வெளியிடக்கூடிய மாற்று மருத்துவம் சார்ந்த பதிவுகளுக்கு தான் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க போறதில்ல அப்படிங்கிற தன்னுடைய எக்ஸ் தளத்துல அந்த டாக்டர் வந்து ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்காருங்க. இப்போ நாம ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீங்குகள் என்னலாம் அப்படிங்கறத பார்த்துருவோம். சுவாச குழாயில எரிச்சல், அலர்ஜி, இருமல், சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற பாதிப்புகளை இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு காற்றை விட கனமானதுங்க, மனம் அற்றது, அதாவது வாசனை எதுவுமே அதுல இருக்காது.
அந்த வாயுவை சுவாசிக்கிறத மனிதர்களால உணர முடியாது. இப்படிப்பட்ட இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சுவாசிக்கிறது மூலமா வாந்தி, வயிற்றுப்போக்கு இல்லனா இறப்புல கூட கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடை ஒரு ரியாக்டிவ் கெமிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காத்துல ஏதும் கண்ணுக்கு தெரியாத ரசாயன எச்சங்களோ அல்லது நெபுலைசர் மூலமா சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அதுல ஏதாவது ரசாயனம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரசாயனத்தோட இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இணைஞ்சு ஒரு வேதியியல் மாற்றத்தை உண்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுதுங்க. இதன் மூலமா வேறு எதுவும் நச்சு வாயுக்கள் உருவாகி நுரையீரல்ல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கட்டிங் அடிக்கும் போது பிராண்ட் மாத்துறதுக்கு யோசிக்கிறோமோ, இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய தகவலை அப்படியே நம்பாம கொஞ்சம் சிந்திச்சு ஆராய்ந்து செயல்படுவது அனைவருக்கும் ரொம்ப நல்லதுங்க. காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.